இவர் தான் செல்வரத்னம்னு கன்ஃபார்மா தெரியல. ஆனா அங்க அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது இவர் தான் தோணுது. நேத்து இவரை சென்னையில குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் சென்னை சரௌண்டிங்ல தான் இருக்கணும். எல்லா செக் போஸ்டையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணியிருக்கோம். எப்படியாவது அவர் எங்க டிபார்ட்மெண்ட்ல யாராவது ஒருத்தர் கண்ணில் கண்டிப்பா மாட்டுவார். நீங்க எங்களை நம்புங்க மேடம். சிபிகிட்டையும் சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்களே இண்டிவிஜுவலா இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அதெல்லாம் வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். அப்பா, இது நீங்க தானப்பா? உங்கள மாதிரியே இருக்கேப்பா. என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? சீக்கிரம் வந்துருங்கப்பா. நீங்க உயிரோட வந்துட்டா எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். நீங்க நிரபராதின்னு நான் நிரூபிச்சிருவேன்ப்பா. அம்மா, சிபிகிட்டையும் சொல்லுங்க. இனிமே இந்த கேஸ்ல அவன் தலையிட வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் வரேன். தேங்க்யூ. தமிழ், ஒன்னும் இல்ல. அதான் நீ சிபியை காப்பாத்திட்டல்ல, பயப்படாத. தப்பே பண்ணாத எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. அவரை உன்னால எப்படிமா ஏத்துக்க முடியுது? ஏன்னா சிபி தம்பி கோவத்துல நியாயம் இருக்கு தமிழ். அவர் மனசுல அத்தையும் மாமாவும் தப்பானவங்கன்னு பதிய வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா அது அவரோட மனசுல ஆழமா வேரோடி போய் கிடக்குது. அப்படி இருக்கிறப்ப அவர் அப்படிதானே யோசிப்பாரு. நீயே சொல்லு, உங்க அப்பாவை ஒருத்தர் அடிச்சு கோமால படுக்க வச்சிருந்தா நீ அவரை சும்மா விடுவியா? அவரை பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். அந்த மாதிரி தானே சிபியும் நினைக்கிறாரு. உண்மை தெரியாத வரைக்கும் சிபி கோவத்துல எந்த தப்புமே இல்ல தமிழ். அது மட்டும் இல்ல, சிபி தம்பி ஏன் புள்ள. எங்க அண்ணி பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல நான் தானே அவரை வளர்த்திருக்கேன். உங்க 3 பேரு மேல எனக்கு என்ன பாசம் இருக்கோ அதே பாசம்தான் எனக்கு சிபி மேலயும் இருக்கு. அது என்னைக்குமே மாறாது. சிபிக்கு ஒண்ணுன்னா எனக்கு துடிக்கும். நீயும் சிபியும் எனக்கு வேற வேற இல்ல தமிழ். இன்வெஸ்டிகேஷன் பண்ற இன்ஸ்பெக்டர் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ காட்டினாரு. அது அப்பாதாம்மா. அவரு நம்ம பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காரு. கடவுளே, இத்தனை நாள் உன்னை வேண்டதுக்கு என்ன கைவிடல. எனக்கு அப்பவே தெரியும் தமிழ், அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவரு இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. ஆனா ஏன் தமிழ் இன்னும் நம்மள தேடி வரல? தெரியலம்மா, வேற ஏதாவது பிரச்சனையில கூட மாட்டி இருக்கலாம். தமிழ், அந்த சிசிடிவி கேமரால இருக்கிற வீடியோவை எனக்கு காட்டுறியா? அது என்கிட்ட இல்லம்மா, அது இன்ஸ்பெக்டர் தான் வச்சிருக்காரு. ஆனா அதுலயும் அப்பாவோட முகம் மங்களா தான் தெரியுது. அந்த இன்ஸ்பெக்டரும் டவுட்டா தான் சொல்றாரு. ஆனா என் உள் மனசு அது அப்பா தான் உறுதியா சொல்லுதுமா. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு எதிரான சாட்சிகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வச்சு அவரை குற்றவாளியாக்கி எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கு பாக்குறேன். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு நானும் ஆதாரங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். சரி தமிழ், என்னால முடிஞ்சத நான் பண்றேன். மேக்சிமம் உங்க அப்பாவை காப்பாத்த நான் ட்ரை பண்றேன். நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு எந்த டீடைல்ஸ் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சக்தி. பாய் சக்தி. வரேன் தமிழ், வரமா. சரிங்க தம்பி.
தமிழ், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடி. அவர் இத்தனை நாள் எங்க இருக்காருன்னு தெரியாதப்போ கவலை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அவரு நம்ம கண்ணுல படுறதுக்கு முன்னாடி வேற யார் கண்ணுலயாவது பட்டு பிரச்சனையில மாட்டிப்பாரோன்னு பயமா இருக்குடி. எல்லாருக்கும் முன்னாடி நாம அவரை கண்டுபிடிக்கணும் தமிழ். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாமா? எல்லாம் நல்லதாவே நடக்குமா, நீ கவலைப்படாத. என்னங்க, ஏத்தி விட்டுறலாமா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். வாங்க. வா. என்ன மீனா, கிச்சன்ல வேலை பரபரப்பா நடக்குது போல இருக்கு. பின்ன செஞ்சுதானே ஆகணும். ஆனா மீனா, உண்மையை சொல்லட்டுமா, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டுக்கு கட்டியே கொடுத்துருக்க மாட்டேன். வேற எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேம்மா. ஏனே? பின்ன என்ன, இவ்வளவு பெரிய குடும்பத்துல எதுக்கு உன்னை கட்டி கொடுத்தோம்? இந்த வீட்டுல ஜனாமாக்கு அடுத்து எல்லா பொறுப்பும் உன் கையில இருக்கணும். ஆபீஸோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீ தான் பாத்துக்கணும்னு நினைச்சோம். ஆனா இங்க நடந்ததே வேறையால இருக்கு. இந்த சமையல் கட்டுலயே உன் காலம் முடிஞ்சிருச்சு. ஏங்க ஏங்க அப்படி சொல்றீங்க? இதுக்கு மேல நம்ம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? சரி மீனா, உன் மருமக சாப்பாட்டுக்கு வந்துருவா. ஆபீஸ்க்கு லஞ்ச் கட்டி கொடுக்கணும்ல, பரபரப்பா சாம. ஆமா சார், இன்னைக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் வந்துடும். நீங்க மெட்டீரியல்ஸை கொடுத்ததும் பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொசீட் ஆயிடும். தமிழ், மோஸ்ட்லி நீங்க சப்மிட் பண்ணதும் உங்க பேமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் சார். அத ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான ஆஃபீஸ் கால், ஒரு 10 நிமிஷம் இருங்க, அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். அதுதான் சார், நீங்க கொடுத்ததுமே உங்களுக்கு பேமெண்ட் ப்ரொசீட் ஆயிடும். என்ன மீனா, உன் வீட்டுல உன்னோட பவர் என்னன்னு இப்பவாவது புரிஞ்சுக்க. எங்க நீ புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே மீனா. இந்த குடும்பம் உன் கையை விட்டு போய்கிட்டே இருக்கு. நீ சமயக்கட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்க. உன் விதி இது, யாரு மாத்த முடியும்?